அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டு கஞ்சி முறை பார்ட் 2 தான் இது. நேற்று வீட்டில் என்னென்ன காய்கறிகள் ஜாமான்லாம் எப்படி வீட்டிலேருந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்கன்னு காமிச்சேன். அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி பள்ளிவாசலுக்கு அனுப்பிச்சாச்சு. அடுத்ததாக பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கப்புறமா எப்படி அடுப்பு பற்ற வச்சு கஞ்சியை செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சட்டியில் கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா வெந்தயம், கேரட்டு, கொண்டைக்கடலை, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போடுறாங்க ஒன்று ஒன்றா. மொத்தம் 4 சட்டி வச்சுருக்காங்க. 4 சட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறந்து போடுறாங்க. பருப்பு வகையெல்லாம் 8 கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ வந்து எல்லாத்துலேயும் 2 கிலோ அளவுக்கு போடுறாங்க. எல்லா சட்டியும் போடுறத நான் காமிக்கல, ஒரு சட்டியை மட்டும்தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ இடித்த பூண்டை அதில் போடுறாங்க. அடுத்ததாக இஞ்சி பேஸ்ட்டையும் அதிலே போடுறாங்க. இந்த சாமான்லாம் போட்டதுக்கப்புறமா கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருக்காங்க. அதுக்கு இடையில் அரிசியை அளந்து அதையும் நல்லா அலசி எடுத்துக்கிறாங்க. அதுக்காக தான் இத்தனை சட்டி வச்சுருக்காங்க. எல்லா சட்டிக்கும் தனித்தனியாக அரிசியை அளந்துட்டு அதையும் நல்லா அலசி எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறியா? எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதான். அடுப்பத்தை வச்சுட்டு வச்சியா? எடுத்துட்டியா? அதெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டேன். அயாஸ் தான் கஞ்சி எடுக்கிறதுலாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கான். நிறையா கிளிப்பை எடுக்காமல் விட்டுட்டான். அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கான். எடுத்ததை மட்டும் நான் இப்போது வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியும் கொட்டிட்டாங்க. இது இன்னொரு சட்டி. கொதி வரும்போது தக்காளிலாம் மேலே மிதந்து வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ கஞ்சி முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக நல்லா மிதந்து நல்லா கஞ்சி நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. மல்லிக்கீரையும் போட்டு நல்லா கிளறி விடுறாங்க. இது இதுக்கு தாளிச்சு மேலே கஞ்சியில் ஊற்றுறது. அயாஸ் அவங்கள்ட்ட கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவங்களும் சின்ன பிளான் பார்க்காம பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கஞ்சி ஈஸியாக நம்ம வாங்கிடுறோம். கஞ்சி காய்ச்சறதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரியுது. வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்போம். வீட்டில் உள்ள ஒரு 4 ஆள் மட்டும் வேலை பார்க்குறது மட்டும் தான் எங்களுக்கு பெருசாக தெரியும். அங்கே போய் கஞ்சி செய்கிற இடத்துல இவ்வளோ பேர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் நானே இப்போ பார்க்குறேன். முடிஞ்சா கஞ்சியை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவு கரெக்டான அளவுகளில் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.